கேரளா லாட்ரி ரேசிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் நமத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்படி அப்படி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம 22 8ஆம் மாதம் 2025க்கான ரேசிங் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி 21ஆம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 057. இதில் நம்ம என்ன வின்னிங்ஸ் கொடுத்தோன்னு பார்க்கலாம். 15 ஆல்போர்டுக்கு நம்ம 5 அப்படின்னா 0 கொடுத்துருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 0 கொடுத்துருந்தோம். ரொம்பவே இம்பார்ட்டண்டாக கன்ஃபார்ம் வருதுன்ட்டு. அதுவும் பார்த்திங்கன்னா ஏ போர்டுக்கு தான் நம்ம 0 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏ போர்ட்லேயே இன்றைக்கி 0 பாஸ் ஆகிருச்சு. 5ஆம் நம்பரும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கேமுக்குள்ள வந்துருச்சு. ஆனால் ஏபிபிசி மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கான கசிங்கை பார்க்கலாம். இன்றைக்கான கசிங்கை பார்க்க முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா டிஆர் பார்த்தீங்கன்னா நம்பர் இருந்தால் சிங்கிள் போர்டுக்கு 12 ரூபாய்க்கு 100 ரூபா வெண்ணி கொடுக்குறாங்க. ஏபிபிசி ஏசி 12 ரூபாய்க்கு 1000, திருடிஜல் 12 ரூபாய்க்கு 5000, பிசி வினிங் 100, திருடிஜல் 25 ரூபாய்க்கு 10,000, பிசி வினிங் 1000, திருடிஜல் 30 ரூபாய்க்கு 14,000, பிசி வினிங் 500, சி போர்டு வினிங் நம்பர் கொடுக்குறாங்க. திருடிஜல் 60 ரூபாய்க்கு 28,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 100 கொடுக்குறாங்க. திருடிஜல் 70 ரூபாய்க்கு 32,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் நம்பர் கொடுக்குறாங்க. ஃபோர்டிஜல் 30 ரூபாய்க்கு 90,000, ஃபோர்டிஜல் 110 ரூபாய்க்கு 4,50,000, 3 நம்பர் வினிங் ஆச்சுன்னா 10,000, பிசி வினிங் 5000, சி போர்டு வினிங் 100 கொடுக்குறாங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. நீங்கள் புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 10 நிமிஷம் முடியாது நம்பர் வச்சுங்க. ஓகேவா? நம்ம வீக்லி சார்ட் வச்சு தான் நம்ம ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் நம்ம எடுக்கிறோம். ஓகே, வீக்லி சார்ட் வச்சு நம்ம எப்படி ஆல் போர்டு எடுக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4 டேஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? 15 ஒரு 4 டேஸ் செட் எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 706. இந்த 706 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 706 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம எடுக்கிறோம். எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு எடுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு 457. ஓகேவா? 457. இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 1 அப்படி இல்லைன்னா 8. 1 அல்லது 8 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இதில் 706 வச்சு அடிக்கலாம். நமக்கு 1 அப்படின்னா 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 789. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 789 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 457 போட்டு அடிக்கலாம். நமக்கு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னா 8. 2 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 789 வச்சு அடிக்கலாம். நமக்கு 2 அப்படின்னா 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டு அண்ட் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 226. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 226 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 457 போட்டு அடிக்கலாம். நமக்கு இல்லை பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னா 0. 1 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 226 வச்சு அடிக்கலாம். நமக்கு 1 அப்படின்னா 0 கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 405. 405 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம 405 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 457 போட்டு அடிக்கலாம். நமக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கூடிய நம்பர்ஸ் பண்ணால் 2 அப்படி இல்லைன்னா 5. ஓகேவா? 2 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 405 வச்சு அடிக்கலாம். நமக்கு 2 அப்படி இல்லைன்னா 5ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்க மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா எடுத்துங்க. இதில் நம்ம ஒரு 4 டேஸ் ரிசல்ட் எடுத்துருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 8ஆம் நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. அடுத்து 2ஆம் நம்பர் ஏ போர்டு அண்ட் பி போர்டு, அடுத்தது நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 2 அல்லது 5 ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. உங்கள் கணிப்பில் இது ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வின்னிங்ஸ் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. நம்மளை அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம டெய்லி சார்ட் வச்சு நம்ம ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எடுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 960. ஓகேவா? 960 இருக்குது. அதுக்கு முதல்ல 3 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 819. இந்த 819 வச்சு தான் நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எடுக்க போகிறோம். ஓகேவா? அதில் 819 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் 268. ஓகேவா? 268. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு புள்ளிக்கு முதலக்கூடிய நம்பர்ஸாக நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடச்சது நமக்கு 0 அப்படின்னா 8. 0 அல்லது 8 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 819 வச்சு அடிக்கலாம். நமக்கு 0 அப்படின்னா 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 851. அதில் முதல்ல 3 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 219. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம 219 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 268 போட்டு அடிக்கலாம். நமக்கு முதல்ல நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 9 அப்படின்னா 8. ஓகேவா? 9 அல்லது 8 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா?
பார்த்திங்கன்னா நம்ம வந்து 219 வச்சு அடிக்கலாம். நமக்கு 9 அப்படி இல்லைனா 8ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 148. அதில் முதல்ல 3 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 470 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வந்து 470 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 268 போடையில் நமக்கு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 7 அப்படி இல்லைனா 6. 7 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்திங்கன்னா வந்து 470 வச்சு அடிக்கலாம். நமக்கு 7 அப்படி இல்லைனா 6ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 6ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 976. அதில் முதல்ல 3 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 613 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வந்து 613 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 268 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 5 அப்படி இல்லைனா 0. ஓகேவா, 5 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ். சாரி, முதல்ல இருக்கிற 2 நம்பர்ஸ் 7 அப்படின்னா 8. 7 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, கொஞ்சம் மெத்தட் வந்து மாற்றி போகிறனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு சில டைமு. இந்த 613 வச்சு அடிக்கல நமக்கு 7 அப்படின்னா 8ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 057. அதில் முதல்ல 3 நம்பர்ஸ் 763 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னதுன்னு பார்க்கலாம். 763 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 268 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 0 அப்படி இல்லைனா 6. 0 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 763 வச்சு அடிக்கல நமக்கு வந்து 0 அப்படி இல்லைனா 6ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து 2 நம்பருமே வரத்துக்கு சான்ஸ் இருக்குன்னு தான் சொல்லுவேன். இதில் வந்து 0 6 உங்களுக்கு கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து நம்ம எடுத்து வீக்லி சார்ட் வச்சு வீக்லி சார்ட்டில் எப்பயுமே வந்து 5 அப்படின்னா 2ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. டெய்லி சார்ட் வச்சு எடுத்தோம் 6 அப்படின்னா வந்து 0 வந்து கொடுத்துருக்கு. ஓகேவா, 0 கிடச்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 நம்பர்ஸ் 2 நம்பருமே வரலாம், இல்லைனா 2ல் ஒரு நம்பர்ஸ் கம்பல்சரி நாளைக்கு வர மாதிரி தான் நம்ம கணிப்பில் அதிகபட்சமாக வருது. உங்கள் கணிப்பில் அந்த 2 நம்பர்ஸில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, பார்த்திங்கன்னா வந்து ஏபிபிசிஎஸ்சி வந்து நம்ம வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இதில் 56 65 50 05 26 62 20 02ன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இதில் உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஓகே மக்களே, இன்றைக்கான பெஸ்ட் கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 057 057. இதே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டுக்கு 075 3 நம்பரும் கொடுத்துருக்காப்புல. ஆனால் பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் நிறையா நம்பர்ஸ் கொடுத்துட்டாப்புல. இல்லைன்னா ஒரு சூப்பராக வந்திருக்கும் பார்க்கறதுக்கு. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இவர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு ஏ போர்டுக்கு 0 கொடுத்துருக்காப்புல, வந்து சூப்பரான நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. சி போர்டுக்கு 0 வந்து கொடுத்துருக்காப்புல. ஆனால் பார்த்திங்கன்னா சி போர்டுக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் வந்து வந்துருச்சு, கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அடுத்து இவர் பார்த்திங்கன்னா ஏ போர்டுக்கு வந்து 0 வந்து இவரும் கொடுத்துருக்காப்புல. சி போர்டுக்கும் இவரும் பார்த்திங்கன்னா ஏ போர்டுக்கு ஆல் போர்டுக்கு 0 கொடுத்துருக்காப்புல. 0 வந்து பாஸ் ஆகிடுச்சு. சி போர்டுக்கு 7ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. 7ஆம் நம்பரும் பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. அடுத்து சிம்சன் அவர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 0 வந்து கொடுத்துருக்காப்புல. 0 பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து சிங்கிள் ஷாட் வந்து கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான வினிங் வந்து கொடுத்துருக்காப்புல. அதுவும் 1,00,000% மேலே கொடுத்துருக்காப்புல. ஓகே, அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்தபடியாக வேறு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்டுக்கு 5 அல்லது 8ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்காப்புல. 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. இவர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 59 எடுத்துருக்காப்புல. அவங்க ஒரு 57 வச்சுருந்தாங்கன்னா ஒரு சூப்பராக ஒரு நியூஸ் எடுத்துருக்கலாம். அடுத்து குமாரமுத்து அவர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 85 எடுத்துருக்காப்புல. 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்து இவர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு வந்து 0 வந்து கொடுத்துருக்காப்புல. ஒரு சூப்பரான வந்து நியூஸ் வந்து சிங்கிள் ஷாட் கொடுத்துருக்காப்புல. அது 085 வந்து எடுத்துருக்காப்புல. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு ஏபிக்கு தான் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஆனால் சி போர்டுக்கு பாஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபுல் நியூஸ் எடுத்துருக்கலாம். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஒரு டிஆர் கஸ்டிங் வந்து நம்ம இப்போ வந்து கொடுக்குறது இல்லை. இப்போ வந்து 2 நாளாக கொடுக்கல. இன்றைக்கி வந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இந்த டைமில் தான் கொடுக்குறேன். அடுத்தபடி பார்த்திங்கன்னா இவர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 702 கொடுத்துருக்காப்புல. ஆனால் பார்த்திங்கன்னா 07 2 நம்பர்ஸ் வந்துடுச்சு. ஆனால் மேட்ச் பண்ணியிருந்தப்பனா ஒரு ஏசி ஒரு நியூஸ் எடுத்துருக்கலாம். இவர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு சிங்கிள் ஷாட்டு 5ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஆனால் வந்து சி போர்டுக்கு தான் 5ஆம் நம்பர் வந்து எதிர்பார்த்துருக்காப்புல. ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் வச்சுருந்தோம்னா ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் எடுத்துருக்கலாம். அடுத்து இவர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 8 5 கொடுத்துருக்காப்புல. 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக வந்து நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல.
பார்த்தீங்கன்னா அருள்தாஸ் அவர் பார்த்தீங்கன்னா பிசிக்கு 56 கொடுத்துருக்காப்புல. ஒரு 57 ஒரு நம்பர் சேர்த்து வச்சுருந்தாப்புல ஒரு பிசிக்கு ஒரு சூப்பரான ஒரு வினிஷாக இருந்திருக்கும். அடுத்து விக்கி அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு வந்து 0 வந்து சிங்கிள் ஷாட் கொடுத்துருக்காப்புல. ஆனால் இது விளையாட்டு கொடுத்தப்பில்ல என்னதில்ல சிரிச்சிட்டு கொடுத்தப்பில்ல. ஆனால் 0 வந்து உனக்கு வந்து சூப்பராக ஒரு வினிஷ் கொடுத்துருக்காப்புல. அடுத்து ஒரு வந்து ஒரு 4 நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. ஆனால் 0 மட்டும் தான் நீங்கள் வந்து பாஸ் ஆகிருக்கு. 6-2 இன்னைக்கு கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இவர் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கொடுத்தாப்புன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 3 மணிக்கு மேலே தான் வந்து இந்த நம்பர் கொடுத்துருக்காப்புல. நான் நோட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து 2:50க்குள்ளே வந்து கசிங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் மக்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அதுக்கு மேலே பண்ணுறதுக்கு பண்ணாமே இருக்கலாம், வேஸ்ட்டாக தான் போவோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கம்மியான இதில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே மேலே இன்றைக்கி யாராச்சும் கமெண்ட் படிக்கலாம் வருத்தப்படாதீங்க. நம்ம வந்து ஒரு நாள் படிக்கிறோம், ஒரு சில பேருக்கு கமெண்ட் காட்ட மாட்டேங்குது, அதனால் கொஞ்சம் மிஸ் ஆகிடுது. ஓகே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு கமெண்ட் வந்து நிறைய பேர் பண்ணுறீங்க. ஆனால் என்னென்னு தெரியல, கமெண்ட் பாக்ஸில் காட்ட மாட்டேங்குது. நம்ம தனிப்பட்டமாக வெளியே போனால் காட்டுது. என்ன ப்ராப்ளம் தெரியல, வந்து நான் செக் பண்ணுறேன். ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்து நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ண. ஓகே, கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நியூஸ் வந்து நிறைய பேர் கொடுத்துருந்தீங்க. நாளைக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு உங்கள் கணிப்பில் வரக்கூடிய நம்பர்ஸை மட்டும் கம்பல்சரி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தவங்க கொடுக்குற நம்பர்ஸாக கமெண்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? அதுவும் பார்த்தீங்கன்னா எந்த போர்டில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5 அல்லது 0 எடுக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 5-0 கொடுங்க. அது வந்து எந்த போர்டில் வரலாம்னு நீங்கள் ஒரு கெஸ்ஸிங் எடுத்துருப்பீங்க, ஏ போர்டுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே மேலே மீண்டும் மறக்காம சிறப்பான கெஸ்ஸிங்கில் சந்திப்போம். நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் கணிப்பில் ஒத்து வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.